ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்டில் 2019 வெளிவந்திருந்த பிக் ட்ரிப் அப்படின்னு ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் ஃபேமிலி கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங்கில் பன்னிக்குட்டி ஒன்று காட்டை ஜாலியாக சுற்றி பார்க்கறதுக்காக அப்படியே போயிருக்கு. தென் அப்போ அங்கே வந்து ஒரு பெரிய மலைப்பாம்பு காலங்காத்தாலே நல்ல சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிடச்சிருக்குடான்னு சடனாக சுற்றி வளைச்சு அதை பிடிச்சி சாப்பிட பார்க்குது. கரெக்டாக அப்பைன்னு பார்த்து அங்கே வந்த ஒரு 3 குரங்குங்க முழுங்க பார்க்குற மலைப்பாம்பு கிட்ட இருந்து அந்த பன்னிக்குட்டியை காப்பாற்றுறதுக்காக நல்லா சத்தம் போட்டு குதிச்சு விளையாடி ஆக்ஷன் காட்டி அதோட கவனத்தை திசை திருப்பினதும் கிடைச்ச அந்த சின்ன கேப்ல எதிர்பார்த்த மாதிரியே பன்னிக்குட்டியை தப்பிக்க வச்சிருச்சுங்க. பட் அதுல அடுத்த பிரச்சனை என்னன்னா, அந்த மலைப்பாம்பு தன்னோட இறையான பன்னிக்குட்டியை காப்பாத்துறதுக்காக சேர்ந்து பண்ணிட்டு இருக்க கடைசியில் கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ இப்போ அதோட இம்பாக்டா பன்னிக்குட்டியோடு சேர்த்து அந்த 3 குரங்குகளையும் வேட்டையாடி விழுங்க போறதா முடிவு பண்ணி துரத்த ஆரம்பிக்குது. இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்காம விடுறதா இல்லைன்னு அப்புறம் தன்னை வெறிகுண்டு துரத்திட்டு வர அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த 3 புத்திசாலி குரங்கு என்ன பண்ணுது, கிடைச்ச அந்த ஷார்ட் டைம்ல ஸ்மார்ட்டா ஒரு ஐடியா வச்சு ஓடி வந்து ஒரு பெரிய பாண்டாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சுங்க. எங்களை எப்படியாவது அந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு. உடனே அந்த பாம்பு சொல்லுது, இதோ பாரு பாண்டா, அதுங்கெல்லாம் ஆல்ரெடி என்னோட மெனு லிஸ்ட்ல ஆட் பண்ண காலை உணவு, அதுங்களை காப்பாத்த போறன்ற பேர்ல ஹீரோயிஸை காட்டுறேன்னு ஆக்டிங் ஏதாவது விட்ட அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கன்னு வான் பண்ணுது. பதிலுக்கு பாண்டா, அதே தான் உனக்கு நானும் சொல்றேன், கோவம் வரத்துக்குள்ள ஒழுங்கா உயிர் தப்பிச்சுக்க. இல்ல ஆல்ரெடி எனக்கு கோவம் வந்துருச்சு, நீ பேசின பேச்சுக்கு உன்னை சும்மா விடுறதா இல்லைன்னு கப்புன்னு கழுத்து பிடிச்சி கபான்னு தூக்கி வீசி விட்டுருச்சு. அப்ப அந்த மலைப்பாம்பு சொல்லுது, என்னையே அடிச்சலடா பாண்டா, இதுக்கு நீ கண்டிப்பா ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும், அதுக்கான ரிவெஞ்சையும் நான் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு வாங்கின அடியோட சேர்த்து வெஞ்சன்ஸோட அங்கிருந்து வீடு திரும்பிருச்சு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டாவோட வைஃப் ஸ்பாட்டுக்கு வருது. ஊருக்கெல்லாம் உதவி பண்ண போயிடு, ஆனா நேரம் பாரமா ஒரு நாளும் வீடு வந்து சேராதுன்ட்டு 4 திட்டி தலையில் தட்டி கூட்டு போயிடுச்சு. ஆம்பளையா இருந்தாலும் அனிமல்ஸா இருந்தாலும் ஊருக்கு வேணா புலியா இருக்கலாம், பொண்டாட்டி கிட்ட புனியா தான் இருக்கணும், இந்த ஒரு சீனே நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. தென் கட் பண்ணா கரடி ஒண்ணு ஹாயா ஒரு சேர்ல தூங்கிட்டு இருக்கல, அவன் தான் நம்ம ஹீரோ. நல்லா காலையிலே சாப்பிட்டு அருமையான பகல் கனவு. பயபலிக்கு என்ன ஆச்சோ தெரியல, சட்டுன்னு பாதிலே முழிப்பு வந்துருச்சு. பார்த்தா அவனோட வீட்டு கேட்டுக்கு முன்னாடி புதுசா போஸ்டர் ஒன்று ஒட்டி இருக்கு. என்னடா இது புதுசா, அதுவும் நம்ம வீட்டுல எவன் வச்சானு வந்து பார்த்தா அதுல ஆஸ்கர்னு சொல்லப்படுற ஒரு முயலோட படம் ஒண்ணு போட்டு அது கண்டுபிடிச்ச ராக்கெட்ல நாளைக்கு முறையா பறக்க போறதா போட்டு அதை பாக்குறதுக்காக இவனையுமே இன்வைட் பண்ணி போட்டிருக்கு. டக்குன்னு நம்ம ஆளுக்கு கோபம் வந்து அந்த போஸ்டர் கசக்கி போட்டான். காரணம், அந்த முயல் 3வது மனுஷனாலாம் இல்ல, ஒரு காலத்துல அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவன் தான். பட் இப்போதைக்கு அவங்களுக்கு இடையில எந்த பேச்சுவார்த்தையுமே இல்ல. இருந்தாலும் பழச நினைச்சு லைட்டா டிப்ரெஷனுக்கு போனதுனால அப்படியே ஆத்தோரமா கொஞ்ச நேரம் படகு ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்துட்டான். கரெக்டா அப்படின்னு பார்த்துதான் காட்டுல இருந்து ஒவ்வொரு விலங்கா இவனை பார்க்க வருது. என்னப்பா உன்னோட உயிர் நண்பன் ராக்கெட்ல பறந்து சாதனை பண்ண போறானாமா, விஷயம் காதுக்கு வந்ததா இல்ல கண்டுக்காம இருக்கியா, என்ன நாளைக்கு போலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி விடாம ஒவ்வொரு விலங்கா வந்து அதே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுதுங்க. தென் ஹீரோ ஒரே முடிவோட சொல்லிட்டான், அவன்லாம் என் நண்பனே கிடையாது, நான்லாம் கண்டிப்பா போறதா இல்ல, உங்களுக்கு விருப்பம்னா நீங்க போயிட்டு வாங்கன்ட்டு அமைதியா சொல்லி பார்த்தா அப்படியே போயிடுங்கடான்னு. என்னப்பா நண்பன் பெரிய ஆள் ஆயிட்டானா உனக்கு தானே பெருமை, சும்மா வாப்பா ரொம்ப சீன் போடாதுன்னு பாய்புல டென்ஷன் ஆயிட்டான். டேய் இனிமே எவனாவது ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போலான்னு காட்டுக்குள்ள இருந்து வந்தீங்க, கொளுத்தி விடும் கொளுத்தின்னு ஒழுங்கா இடத்த விட்டு காலி பண்ணுங்கடான்னு ஹார்ஷா பேசி துரத்தி விட்டான். ஹீரோவை மண்டகாய வச்சாலுக்கு அப்படி யாரும் அந்த ஆஸ்கர்னு பேர் கொண்ட ஃப்ரெண்டு தானே பாக்குறீங்க, வேற யாரும் இல்ல, அது இந்த ஒரு முயல் தான். தலை நாங்களும் கூட்டமா போய் உன்னோட நண்பர்கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்தோம், பயவுல கொஞ்சம் கூட மனசே இறங்க மாட்டேங்கிறான், ஏதோ எங்க நண்பனோட நண்பனாச்சான்னு தான் பதுமையா பேசிட்டு வந்தோம், எல்லாம் போட்டு தள்ளிருப்பாவனேன்னு. இதுக்கப்புறம் எங்களால எதுவும் பண்ண முடியாது, மிச்சத்தை நீயே பார்த்துக்கொண்டு அந்த அனிமல்ஸ் எல்லாம் அங்கிருந்து போயிடுச்சுங்க. சரி ஓகே, மனசை தளர விடக்கூடாது, சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவனே புரிஞ்சுக்குவான்ட்டு அவன் கண்டுபிடிச்ச ராக்கெட்டை லான்ச் பண்ணி பறக்க ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல அருமையான கிட்டத்துல எல்லாத்தையும் வெடிச்சு செதறிடுச்சு. மற்ற விலங்குகள் எல்லாம் ஐயோ பாவம் ராக்கெட் கண்டுபிடிச்ச ரெஸ்ட் இன் பீஸ் ஆவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒண்ணுதான். எனிவேஸ் பாடி கிடைச்சதெல்லாம் மறக்காம சொல்லி அனுப்புங்க, அப்பதான் மாலிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மணியாச்சுனா வந்து சேர முடியும்னு பேசிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி சுவையான தேன் எடுத்து விற்பனை பண்றதுக்காக ஒரு தொழிலாவே தேன் பூச்சிகளை வச்சு பண்ண மாதிரி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அங்க வானத்துல வெடிச்சு செதறன அவனோட நண்பனான முயலும் செதறி போன ராக்கெட்ஸோட மிச்ச மீதி பேர் பார்ட்ஸும் நேரா வந்து ஹீரோவோட வீட்டுக்கிட்ட தான் விழுது. அதுல கிட்டத்தட்ட முக்காவாசி ஹீரோ ஆசையா வளர்த்து வந்து அந்த தேன் கூட்டு மேல விழுந்து மொத்தமா அவனோட தொழிலே துர்நஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அவனோட ஃப்ரெண்டான அந்த முயல் தான். இப்போ எதனால் அவங்க பேசிக்கிறதுலன்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு விஷுவலா தெரிஞ்சிருக்கும். கட் பண்ணா ஆகாயத்துல பறந்துட்டு இருக்க ஒரு பறவை இனத்தை காட்டுறாங்க. அதுங்களெல்லாம் ரெஸ்க்யூ டீம்னு சொல்லுவாங்க. லைக் காட்டு விலங்குகளோட குட்டிங்க தவறதெல்லாம் இங்க தொலைஞ்சு போச்சுங்கன்னா அதுங்களை சேஃபா கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அதோட அப்பா அம்மா கிட்டே ஒப்படைச்சிருங்க. அப்படி அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற பறவைகள்ல ஒரு பறவைக்கு மட்டும் கொஞ்சம் அலட்சியம். ஏன்னா லாஸ்ட் டைமே வறுக்குதிரையோட குட்டியை கொண்டு போய் குதிரை கிட்ட கொடுத்து கதையை மாத்தி விட்டுருச்சு. ஸோ அடுத்த முறை அந்த மாதிரி எதுவும் தப்பு நடக்கக்கூடாதுன்னு தான் கூட 2 பறவையும் சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. மறுபடியும் ஏதாவது நடந்துருமோன்னு பயந்து நடுக்கிற சமயத்துல சொல்லி வச்சு மாதிரி அங்க வெடிச்சு செதன ராக்கெட் பாகம் ஒண்ணு அதோட முகத்துல பட்டு கண்ணு மணி தெரியாம பறந்து போய் மரத்துல இடிச்சு மல்லாக்கு விழுந்தது இல்லாம கூட வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸையும் தவற விட்டுருச்சு. இந்த முறையும் அதே தப்பு பண்ணிட்டோம்னா வச்சு செஞ்சிருவானுங்கன்னு அந்த பறவைக்கு உள்ளுக்குள்ள ஒரே பயம். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு ஐடியா வந்து
பக்கத்துல ஹீரோவோட வீடு யாரும் இல்லாத நேரமா பார்த்து அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய குட்டி பாண்டாவை ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. முயலோட அலட்சியமான அந்த செயல்னால ஹீரோ ஆசையா வளர்த்த அந்த தேன் பூச்சிகள்லாம் பயந்து எல்லாம் ஓடி போச்சுங்க. நீ வந்தாதான்டா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பதிலுக்கு, நண்பா நான் வேணும்னு பண்ணலடா, தெரியாம தப்பு நடந்து போச்சு, வேணும்னா நான் பண்ண தப்புக்கு சேதமானவனோட தேன் கூட்ட மறுபடியும் நானே சரி பண்ணி கொடுத்துருவான்றான். டை நீ எதையும் ரெடி பண்ண வேணாம், யார் அவனுக்கு நண்பன், வர்றது ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு போயிடுறது, அப்புறம் சஃபர் ஆகிறது மட்டும் நானா, நீ பண்ணதெல்லாம் போதுடா சாமி, ஒழுங்கா இடத்த விட்டு காலி பண்றான்னு போது வீட்டோட வாசல் முன்னாடி இருந்து அந்த குட்டி பாண்டாவோட அழுகு சத்தம் கேக்குது. என்னவா இருக்குன்னு இடையில போட்டுட்டு இருந்த சண்டையை அப்படியே விட்டுட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அழகான ஒரு குட்டி பாண்டா கோடையில உட்காந்துட்டு இருக்கு. ஆமா, யார் இதை வச்சுட்டு போனாங்க, யாரோடதுன்னு விவரத்தை பார்க்கும்போது தான் ஹீரோ தான் ஆர்டர் பண்ண மாதிரியும் அதை கொண்டு வந்து டெலிவரி பண்ண மாதிரியும் போட்டிருக்கு. எது நானா? நான் எதுக்குடா இந்த குட்டி பாண்டாவை ஆர்டர் போடணும்? ஆமா அப்படிதான் இதுல போட்டிருக்கு, வேணா நீயும் பாருன்னு முயல் சொல்ல ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. தென் இவங்க 2 பேரோட ஆர்குமெண்ட்ல போட்ட சத்தத்துல அந்த பாண்டா குட்டி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவால் அந்த சத்தத்தை சுத்தமா கேட்கவே முடியல, மண்டை விண்ணுது. அண்ட் ஈவன் அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு கூட அவனுக்கு தெரியல. எதையாச்சும் பண்ணி நிறுத்த சொல்லுடாதுன்னு ஃப்ரெண்டு முயல் கிட்ட சொன்னதும் அதுக்கு பயங்கரமான பசின்னு நினைக்கிறேன், அதான் அழுகுது. ஸோ நம்ம இமிடியேட்டா அதுக்கு ஃபீட் பண்ணி ஆகணும்ட்டு தேங்காய் தண்ணியை கொடுத்ததும் குடிச்சிட்டு அப்படியே அழுக நிறுத்திடுச்சு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த குட்டி பாண்டாவை அப்படியே நம்ம விட்டு போக முடியாது. ஸோ அதை கொண்டு போய் அதோட அப்பா அம்மா கிட்டே சேஃபா சேர்த்திடலான்னு ஹீரோ முடிவு எடுக்கிறான். ஏன்னா அதை தனியா விட்டாலும் இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு அது உயிர் பழைக்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அப்படி இருக்க அந்த குட்டி பாண்டாவை அதோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போற மிஷன்ல நானும் கூட வரவான்னு ஹீரோ கிட்ட அவனோட ஃப்ரெண்டு முயல் கேக்குது. எது நீயா? எப்பாடே தயவு செஞ்சு நீ எல்லாம் வந்துடாத, அப்புறம் அங்கேயும் வந்து உன்னோட வேலையை காட்டி ஏதாவது சொதப்புறதுக்கான்ட்டு முடியவே முடியாதுன்ட்டான். தென் அந்த குட்டி பாண்டாவோட பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்த பாக்குறதுக்காக வீட்டில் வச்சிருந்த பழைய மேப் எடுத்து பார்த்ததும் அதுல போட்டிருக்கிற லொகேஷன் படி இடத்துக்கு போய் சேரணும்னா தரைப்பாதை வழியை விட நீண்ட தூர பயணத்துக்கு படகு வழி பயணம் தான் சிறந்ததுன்னு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த குட்டி பாண்டாவோட சேர்ந்து தன்னந்தனியா தான் வீட்டுக்கிட்ட இருந்து அவனோட போட்ல இருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறான். அந்த முயலும் கடைசி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கெஞ்சி பார்த்துருச்சு. ஆனா நம்ம ஆளு முடியவே முடியாதுன்ட்டான். இருந்தாலும் முயலுக்கு 3 கால்ன்ற கதையா அது விட்டபாடு இல்ல. நீ என்ன தடுத்தாலும் நான் அவன் கூட வந்துதான் திருவன். ஹீரோக்கு தெரியாம அவன் போயிட்டு இருக்கிற படகுக்கு அடியில மூச்சு வாங்கறதுக்கு மட்டும் ஒரு குழாய் மாதிரி மேல செட்டப் வச்சு அவனுக்கு தெரியாமையே அவன் கூட வந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு புத்திசாலினா அப்ப ஹீரோ என்ன இழிச்சு வாயினா, பைபிள்ல நம்ம கரடிக்கு கற்பூர மைண்டு, கால் தடுக்கிறத வச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். இது பக்கா ஃப்ரெண்டு பையலோட வேலை தானு. டேய் ஒளிஞ்சது போதும், ஒழுங்கா மேல வான்னு ஊதுல தண்ணிக்குள்ள இருந்தும் பறந்து படகு மேல வந்து சேர்ந்துட்டான். உன்னதான் படகுலயே படி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னல, அதையும் மீறி வந்திருக்க. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தர, அதுக்குள்ள இடத்த காலி பண்ணிருந்தான். தென் இதனால அவன் போட்ட மிரட்டல் சத்தத்துல அந்த பேபி பாண்டா ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோக்கு தான் அந்த அழுகு சத்தமே ஆகாது, ஆனா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தெரியாது இல்லையா. அப்பதான் அந்த ஆஸ்கர் ஃப்ரெண்டு ஆபாச ஆக்ஷன் எல்லாம் காட்டி குட்டி பாண்டாவோட அழுகையை அப்படி நிறுத்திட்டான். சரிப்பா நீ சொன்ன மாதிரியே நான் கிளம்பிடுறேன்னு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. இவனை அனுப்பி விட்டாலும் மறுபடியும் அந்த குட்டி பாண்டா அழுதுச்சுன்னா கண்டிப்பா ஆஸ்கரோட உதவி தேவைப்படும். அட்லீஸ்ட் அதுக்காக வேண்டியாச்சு கூட இருந்துட்டு போகட்டும்னு மனசிறங்கி, நீ தாராளமா என் கூட வரலாம், ஆனா அந்த குட்டி பாண்டாவை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம படகையுமே அடுத்து நீ தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப நேரமா நானே ஓட்டிட்டு வந்ததுனால ரொம்ப கலப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரேன்ட்டு நீ பாத்துக்கொண்டு அவன் கிளம்பிட்டான். தென் ஹீரோ தூங்க போன அடுத்த சில நிமிஷத்திலே ஒரு பறவை இவங்களோட படகு கிட்ட வந்து சேருது. பொதுவாகவே அதுக்கு நல்ல கதை சொல்ல தெரியும். ஸோ தாங்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறதா கொஞ்சம் கேட்டு பாருன்ட்டு அந்த முயல் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கு. அந்த பறவை போட்ட சத்தத்துல ஹீரோவால கொஞ்ச நேரம் கூட தூங்க முடியல. கடன் வெளியே வந்து, யாரா நீ புதுசா இருக்க, அது எங்க இடத்துல வந்து என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு கேள்வி எழுப்ப பதிலுக்கு அந்த பறவை, வந்து வராதமா ஒரு விருந்தாளி இப்படிதான் நீங்க கவனிப்பீங்களா, ஒரு டீயோ காஃபியோ கொடுத்து சாவகாசமா உட்காந்து பேச வேணாம் அப்படின்னு அது பாட்டுக்கு ஏதோ பல வருஷம் பழகின மாதிரி கண்ட மேனிக்கு அது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு, ஏற்கனவே ஒருத்தன் எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கான், புதுசா யாரையும் கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிற வேலையெல்லாம் இங்க யாருக்கும் இல்ல. சோ நீ இடத்த காலி பண்றதுதான் இங்க எல்லாருக்கும் நல்லதுன்னு வாக்குவாதமா போக அந்த சத்தத்தை கேட்டு மறுபடியும் அந்த குட்டி பாண்டா அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவனோட ஃப்ரெண்டு ஆஸ்கர் முயலை கூப்பிட்டு அதோட அழுக நிப்பாட்ட சொன்னா அவனாலேயே முடியல. என்னடா இதுன்னு குழப்பத்தோட அழுக சத்தம் கேட்க கேட்க ஹீரோக்கு மண்டை சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த பறவை தான் இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு அதோட லிஸ்ட்ல வச்சிருந்த ஒரு நல்ல கதையா சூஸ் பண்ணி அந்த குட்டி பாண்டா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சதும் அதை கேட்ட உடனே அழுதுட்டு இருந்த குட்டி பாண்டா அப்படி அதோட அழுகை நிறுத்திடுச்சு. சரி ரைட்டு, பறவையுமே பல வித்த கத்து வச்சிருக்கு போல, இது கூட இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையா நமக்கு நல்லதுன்ட்டு இனி நீயுமே தாராளமா இங்க கூட பயணிக்கலான்ட்டான். அந்த அன்னைக்கு நைட் ஆனதும் ஓய்வு எடுக்கிறதுக்காக நதியோட காட்டுப்பகுதியை ஒட்டி ஒரு இடத்துல ரிலாக்ஸ் பண்றாங்க. கட் பண்ணா அவங்க இருக்கிற அதே காட்டோட ஒரு பகுதியில ஒரு ஓனாயை காட்டுறாங்க. அது சரியான பயந்தாங்கோலி. எந்த அளவுக்குன்னா எதை பார்த்தாலும் டக்குன்னு அப்படியே பயந்து பேரலைஸ் ஆன மாதிரி உறைஞ்சு போயிடும். அதோட பயம் அதை பலவீனமாக்குறதுக்காக ஒரு ஸ்பிரிட் மாதிரி அடிக்கடி அது முன்னாடி வந்துட்டு போகும். அப்படி அந்த அன்னைக்குன்னு பார்த்து அதோட டார்ச்சர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு போல, பயத்துல அங்கிருந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் காட்டுல ஓய்வு எடுத்துட்டு இருக்கிற ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான கனவு வருது. அதோட இம்பாக்டா சடனா முழிப்பு வந்ததும் ஃப்ரெண்டு முயலை எழுப்பி, ஏதோ பயங்கரமான சம்பவம் நடக்கிற மாதிரி கனவு கண்டேன். ஸோ இன்னைக்கான இரவு
இரவை ரொம்ப விழிப்போட தான் கடந்தாகணும்ட்டு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த குட்டி பாண்டா சேஃபா இருக்கான்னு பார்க்க சொல்றான். கரெக்டா அப்பதான் காட்டுல இருந்து தலைதறிக்க ஓடி வந்த அந்த ஓனாய் கடைசியில் இவங்க இருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து சேருது. ஒன்ஸ் அவங்கள பார்த்ததும் பயத்துல அப்படியே உறைஞ்சு பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. தென் ஹீரோ கேட்கறான், யாரா நீ புதுசா இருக்க, வழி மாறி வந்துட்டே இல்ல வழிப்பறி பண்ண வந்தியான்னு போது தான் எனக்கு எதை பார்த்தாலுமே பயம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில அப்படியே அந்த இடத்துலயே உறைஞ்சு போய் விழுந்துரும். அதோட கதையை சொன்னதும் மறுபடியும் சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்த குட்டி பாண்டா முடிச்சு அழுக ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஹீரோ, முயல், பறவைன்னு 3 பேரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதோட அழுகை நிறுத்துறதுக்காக. ஆனா இந்த முறை யாரோட ட்ரிக்குமே வேலை செய்யல. கடைசியா எதர்ச்சியா அந்த ஓனையோட ஓலையிட்ட சத்தத்துல தான் குட்டி பாண்டா அப்படியே அழுகை நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஹீரோ தான் தொடநடிகையா இருந்தாலும் கொஞ்சம் திறமையானவன் தான் போலன்னு அந்த ஓனாயுமே அவனோட கூட்டத்துல சேர்த்திக்கிறான். அங்க கட் பண்ணா காட்டுல கம்பீரமா இருக்கிற ஒரு புலியை காட்டுறாங்க. ஆனா என்ன பண்றது, காட்டுல அதுக்கு நண்பன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்ல. கடைசியா வேற வழியே இல்லாம ஒரு தேன் பூச்சி தான் அதுக்கு நண்பராகிற மாதிரி இருந்தது. பட் இதெல்லாம் வேலைக்காகிற வேலையே இல்லைன்னு பயந்து பறந்து போயிடுச்சு. அண்ட் அதே சமயத்துல ஒரு பக்கம் படகுல போயிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட கேங்கு அவங்க முன்னோக்கி போக வேண்டிய பாதை ஒழுங்காவே தெரியல. ஏன்னா ஃபுல்லா அடர்த்தியான பனினால சூழப்பட்டுருச்சு. இப்படியே போறது நமக்கு சேஃபோ இல்லையோ கண்டிப்பா குட்டி பாண்டாவுக்கு சேஃப் இல்லைன்னு பறவை கிட்ட கொடுத்துட்டு பனி போனதுக்கு அப்புறம் கொண்டு வான்ட்டு ஹீரோ சொல்லி விடுறான். அதுக்கப்புறம் புயல் ஒன்று வர ஆரம்பிச்சதுல படகு சமநிலை இல்லாம அங்கங்க அழும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்டு முயல் கிட்ட படகோட்டுற பொறுப்பு கொடுத்துட்டு வேற ஏதாவது சேஃபா வழி இருக்கான்னு ஹீரோ பார்க்க போயிட்டான். அதிகப்படியான பனினால முன்னாடி என்ன இருக்குன்றதே அந்த முயலால கண்டுபிடிக்க முடியல. ஸோ கண்ட்ரோலை இழந்து கொண்டு போய் இடிச்சு மொத்த படகுமே நாஸ்தி ஆயிடுச்சு. அடுத்து அவங்க அதுல பயணிக்க முடியாதபடி. அப்புறம் என்ன, ஹீரோக்கு இவ்வளவுதான் கோவம் இல்ல, அப்பவே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்து வந்துருக்கணும். உனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கலாமா வேணாவான்னு. அதையும் மீறி நீ திருந்திருப்பன்ற ஒரு நம்பிக்கையில தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வச்சு செஞ்சுட்டேன்னு கோவத்துல கத்த ஆரம்பிச்சதும் அதை கேட்டு அந்த குழந்தை பாட்டா எப்பயும் போல அழுக ஆரம்பிக்குது. இந்த முறை எவனோட உதவி எனக்கு தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன், எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கடான்னுட்டு ஹீரோவே சோலோவா சீன் காட்டி அந்த குட்டி பாண்டாவோட அழுகையை நிறுத்திடலான்னு பார்த்தான். ஒன்னு வேலைக்காக இருந்ததை விட எக்ஸ்ட்ராவா அழுக ஆரம்பிச்சு தான் மிச்சம். அப்ப அந்த வழியா போயிட்டு இருந்த அந்த புலி குட்டி பாண்டாவோட சத்தம் கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்து நின்னதும் அதை பார்த்த செகண்ட்ல அழுகையை அப்படியே நிப்பாட்டிருச்சு. தென் இதை பார்த்துட்டு அந்த புலிக்குமே பாடுறப்பா நம்மளையுமே அந்த குட்டி பாண்டாக்கு பிடிச்சிருக்குன்னு அது அதோட அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதுவும் கூட சேர்ந்து உதவி பண்றதா ஹீரோ கிட்ட சொல்லுது. சரின்ட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் அடுத்து அந்த வறண்ட பாலைவனத்துல அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க அதோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. தென் நீண்ட நாள் பயணத்துக்கு பின்னாடி ஒரு வழியா சீனாவோட பெருஞ்சுவர் கிட்ட வந்து சேர்றாங்க. அங்க இருந்து ஒவ்வொருத்தரையா ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அண்ட் கடைசியா ஹீரோவும் அந்த பசுமையான சைனாவோட என்ட்ரன்ஸ்குள்ள வந்து சேர்றான். தென் அன்னைக்கான பொழுது போய் அப்படியே நைட் ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு நல்ல இடமா பார்த்து ஓய்வு எடுத்துட்டு காலையில போலான்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. காட்டு பகுதின்றதுனால ஆபத்து அதிகம்னு குட்டி பாண்டாவை பாதுகாக்கிறதுக்காக ஷிஃப்ட் வயசுல முடிச்சிருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நீ பார்த்துக்கொண்டு ஹீரோ முயல் கிட்ட சொல்லிட்டு தூங்கிடுறான். அப்பதான் ஆரம்பத்துல ஒரு மலை பாம்பை காட்டினாங்க இல்லைங்களா, அதே பாம்பை இப்ப காட்டுறாங்க. தான் கிட்ட அந்த அன்னைக்கு வம்பிழுத்து உரண்டை இழுத்த அந்த பாண்டா கூட்டத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்காக அந்த குட்டி பாண்டாவை புடிச்சு சாப்பிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுத்த மாதிரி இருக்கும்னு முடிவு பண்ணி அசதியில அந்த முயல் தூங்குன நேரமா பார்த்து நைஸா உள்ள போந்து குட்டி பாண்டாவை தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இடையில ஹீரோக்கு மொழி வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது அந்த பாண்டா குட்டி காணாம போன விஷயமே. ஐயோ எங்க போயிருக்குன்னு எல்லாரும் ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துலயும் அதோட ட்ரேஸ் கூட தெரிஞ்ச பாடு இல்ல. அப்பதான் ஹீரோக்கு இதுவரை அந்த முயல் மேல வராத கோபம் வந்தது. ஏண்டா அதான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி காட்டோட ஆபத்தான பகுதி பத்திரமா பாத்துக்கணுன்றதுக்காக தான் ஷிஃப்ட் போட்டு சொல்லிட்டு தூங்கினேன். அதையும் மீறி நீ தூங்கிருக்கனா எவ்வளவு அலட்சியமா இருந்திருக்குன்னு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டான் அவன் பண்ண தப்புக்காக. தேன் அவனை திட்டுறத பார்த்த அந்த பறவை எப்பா பார் அவனையே திட்டுற, என்னதான் இருந்தாலும் நீ பண்றதும் தப்பு தான்ப்பா, அதான் அவனால சரியா பாத்துக்க முடியாதுன்னு உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்துமே அப்புறம் எதுக்கு நீ அவன்கிட்டே பொறுப்பு ஒப்படைச்ச, அப்படின்னா அதுல உன்னோட தப்பு தானே அதிகமா இருக்குன்னு முயல் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னதும் ஓ நீங்க அப்படி வரீங்க, கேங் சேர்ந்து எல்லாரையும் என்ன திட்டுறீங்க, சொன்ன மாதிரி என்னோட உதவிக்காக தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டேன், இப்ப உங்களோட பொறுப்பு இல்லாது இனி உங்களோட சகவாசமே வேணாம், எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கன்னு மொத்தமா திட்டி எல்லாரையும் துரத்துட்டு இவனும் ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டான். எனக்கு என்ன போச்சு, ஏதோ மனசாட்சிக்கு தப்பா பட்டுச்சேன்னு தான் வீட்டு வாசல் முன்னாடி அந்த குட்டி பாண்டா கடந்துச்சேன்னு கருணை பட்டு கொண்டு வந்து சேர்க்கலான்னு பார்த்தேன். இடையில இவனுங்க பண்ண தப்புக்கு நான் பொறுப்பாக முடியுமா, இது என்னடா கதையா இருக்குன்னு எப்படியோ போகட்டுன்னு புலம்பிட்டே தான் போனான். அப்புறம் மனசாட்சி ஒத்துக்கல, குறுகுறுன்னு கண்ணுக்கு முன்னாடியே கடந்த அந்த குட்டி பாண்டா காணாம போனதும் இல்ல நான் பண்றது ரொம்ப தப்பு, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து கடைசியில் கைவிட்ட மாதிரி ஆயிடுமேன்னு கடைசியா ஒரு முடிவு பண்ணிட்டான், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஆகணும்ட்டு. ஒரு பக்கம் இவன் என்ன நினைச்சானோ அதே மாதிரிதான் மத்த அனிமல்ஸுமே நினைச்சு பாக்குதுங்க. கோச்சிக்கிட்டு திட்டத்துக்கு ஹீரோ மேல கோவம் இருந்தாலும் ஒரு செகண்ட் அந்த குட்டி பாண்டாவை நினைச்சு பார்த்ததும் எல்லாருக்கும் மனசே கேட்கல. இருந்த கோவத்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே மறந்துட்டு மறுபடியும் ஒண்ணு சேர்றாங்க. அடுத்து எப்படி அந்த குட்டி பாண்டா காணாம போயிருக்கும், அதுக்கான காரணம் என்னன்றத தேடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் சேம் ஆரம்பத்துல பார்த்தா அதே 3 குரங்குங்க இவங்க கிட்ட வந்து விஷயத்த சொல்லுதுங்க. அந்த மலைப்பாம்பு தான் நீங்க அசந்த நேரமா பார்த்து குட்டி பாண்டாவை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு. அண்ட் அதே சமயம் இன்னொரு பக்கம் தன்னோட இடத்துக்கு கொண்டு வந்து கடத்தி வச்சிருக்கிற அந்த மலைப்பாம்பு என்ன உன்னோட அப்பா அம்மா கிட்ட போகணும்னு ஆசைப்படுறியா,
அதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னா உன்னை இப்ப துண்டு துண்டா கடிச்சு சாப்பிட போறேன், என்னோட பசியெல்லாம் தீர போகுதுன்னு பயமுறுத்துற வகையில பேசி சாப்பிட போற நேரத்துல இடத்த கண்டுபிடிச்சு கரெக்டான டைமிங்ல நம்ம ஆளுங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அதை டைவர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து ஒட்டு மொத்தமா ஒரு டீமா சேர்ந்து செயல்பட்டு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி கடைசியா அந்த பாம்பை அடிச்சு அடக்கி அதோட பிடியில இருந்த குட்டி பாண்டாவை சேஃபா காப்பாத்திடுறாங்க. அண்ட் ஃபைனலா அப்பதான் பயந்து கடந்த ஓனாய்க்கும் தைரியம் வந்து அதோட பயத்தை முறையை எதிர்த்து நின்று மலை பாம்பை அடிச்சு மண்ணுக்கவ வச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பல மாசத்தோட பயணத்தின் போராட்ட முடிவா எதிர்பார்த்த மாதிரியே எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடைசியா அதோட அப்பா அம்மா கட்டி அந்த குட்டி பாண்டாவை சேஃபா கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. ஸோ இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். அடுத்து பாய். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் வாஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். See you guys.